மறுநாள் காலை கங்கை நதியில் புனித நீராடினார் சீனிவாசன். அப்படியே காலபைரவர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், விசாலாட்சி கோவில் என்று அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்தார்கள். அன்று இரவு வாரணாசி ரயில் நிலையத்திலிருந்து சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள் சீனிவாசனும் அவருடன் வந்திருந்த நண்பர்களும். நள்ளிரவு 2 மணிக்கு ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக கண் விழித்த சீனிவாசனின் நண்பர் ஒருவர் சீனிவாசன் உறங்காமல் விழித்து கொண்டிருப்பதை பார்த்து, "என்னப்பா சீனு, தூங்கலையா?" என்றார். "இல்லப்பா, தூக்கம் வரல." ரெஸ்ட் ரூம் சென்றுவிட்டு வந்து சீனிவாசனுக்கு அருகில் உட்கார்ந்தார் அவருடைய நண்பர். "நானும் நேத்திலிருந்து பார்க்குறேன், நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. சென்னையிலிருந்து கிளம்புறப்ப இருந்த எனர்ஜி உன்கிட்ட இப்போ சுத்தமாக இல்லை" என்றார். சீனிவாசன் அவரிடம் முதல் நாள் அஸ்தி விசர்ஜனம் செய்தபோது நடந்த நிகழ்வுகளை கூறினார். அதை கேட்டு மென்மையாக சிரித்த அவருடைய நண்பர், "அட நீ வேற, கங்கை என்ன அவ்வளவு சுத்தமாவா ஓடிக்கிட்டு இருக்கு? அங்கங்கே திப்பி திப்பியா அழுக்கு சேர்ந்து மெதுவாக தானே போய்கிட்டு இருக்கு. அந்த கசடுல மாட்டிக்கிட்டு அந்த நெய் விளக்கு இருக்கிற மட்டை அப்படியே நின்று இருக்கலாம்" என்றார். "இல்லப்பா, நான் 2வது தடவை மோட்ச தீபம் விடும்போதும் அப்படியே 5 செகண்ட் நின்றுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு" என்றார். "நீ நல்லா பாத்தியா? விடியறதுக்கு முன்னாடி உன்னை யார் அங்கே தனியாக போக சொன்னது? அந்த பூசாரி உன்கிட்ட நல்லா கொள்ளையடிச்சு இருப்பானே." "இல்லப்பா, அவர் பாதி காசு தான் வாங்கினார்." "தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, ரிலாக்ஸாக இரு." "சரி, காசிக்கு வந்தால் ஏதாவது ஒரு ஆசையை விடணும்னு சொல்லுவாங்களே, நீ என்ன வேண்டிக்கிட்ட?" "எப்போவாவது சாப்பிட்ற அசைவத்தை விடுறதா வேண்டிக்கிட்டேன்." "நல்லது நல்லது, தின்னாலும் இப்பெல்லாம் நமக்கு செரிக்க மாட்டேங்குது. விவரமான ஆளுதான் நீ" என்றார் சீனிவாசனின் நண்பர் கிண்டலாக. "மேலும் உன் மாமியாருக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க பாரு நீ. அதுவும் பெருசா உனக்கு சொத்து கித்து எதுவும் அந்த அம்மா கொடுக்கல. அப்படி இருந்தும் மெனக்கெட்டு அஸ்தியை தூக்கிட்டு வந்திருக்க" என்றார். சீனிவாசன் புன்னகையுடன், "என்னை நம்பி அவங்களோட ஒரே பொண்ணை கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப நான் சரியான வேலையில் கூட இல்லை. கடைசி வரைக்கும் கூட இருந்து உதவுனாங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணணும் சொல்லு பார்ப்போம்? ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்துக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் லாரி புக்கிங் ஆஃபீஸில் வாங்குகிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் வளர்த்துருக்க முடியுமா சொல்லு? அவங்க கடைசி வரைக்கும் என்னை வீட்டுக்கு வந்த ஒரு மருமகனாக பார்க்கல, அவங்க கூட பிறந்த தம்பியாக தான் பார்த்தாங்க" என்றார். "ஓஹோ, அதனால தான் நீயும் உன் மாமியார் அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா?" "ஆமாம்ப்பா, எங்களுக்கு சொந்த வீடு எதுவும் இல்லை. இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லா விதத்துலேயும் ரொம்ப நிறைவாக இருக்கும். என் மகனுங்க படித்த அளவுக்கு நான் படிக்கலை. என்னை விட அவங்களுக்கு அறிவு அதிகம்தான். ஆனாலும் எது செஞ்சாலும் ஒரு மரியாதைக்காக என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் செய்கிறானுங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சின்னவன் தினேஷ் கூட அப்பப்போ எதிர்த்து பேசுவான். பெரியவன் அது கூட பண்ண மாட்டான். அவன் இப்போ எங்கே வேலை பார்க்குறான்? ஒரு பிபிஓவில் வேலை செய்கிறான். அவனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதானே நீ?" சலிப்பாக தலையை ஆட்டிய சீனிவாசன், "ஆமாம்ப்பா, சொந்த வீடு இல்லாததுனால யாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் தான் வழியை காட்டணும்" என்றார். சிறிது நேரத்தில் சீனிவாசனின் நண்பர் உறங்கிவிட சீனிவாசன் குப்புறப்படுத்த யோசித்து கொண்டிருந்தார். ரயில் செல்லும் வேகத்தில் லோயர் பெர்த்தில் படுத்து கொண்டிருந்த அவர் உடல் இடமும் வலமுமாக மெதுவாக ஆடியபடி இருந்தது. முதல் நாள் அதிகாலை அந்த சாது சொன்னது அவருடைய நினைவிற்கு வந்தது. "அக்கா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுக்கா. எங்களுக்கு எல்லாமே நீதானே" என்று ஏற்கனவே இறந்துவிட்ட அவருடைய மாமியாரை மனதிற்குள் நினைத்து கொண்டார். கிரேஸ் ஆர்ச்சர்ட் மாளிகையிலிருந்து கிரேஸின் உடலை தேவாலயத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். சோஃபியாவை நம்பிக்கையான உறவினர்களுடன் தேவாலயத்திற்கு அனுப்பி வைத்தான் செல்வராஜ். "ஐயா, அம்மாவுக்கு பிடிச்ச சில பொருள்களை கூட வைக்கணும்னு ஃபாதர் சொன்னாரு" என்ற ஒரு சர்ச் பணியாளை பார்த்து, "சரி, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அவளுக்கு விருப்பமான பொருட்களை தேடி எடுத்துக்கிட்டு வர்றேன்" என்றான் செல்வராஜ். அப்போது அந்த சர்ச் பணியால் சுற்றி முற்றும் பார்த்தபடி, "ஐயா, நானும் கீழேயே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்த கார் கூட சர்ச்சுக்கு போயிடுச்சு. என் கார் வெளியில தான் நிற்கிது. உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு போக எனக்கு சங்கடமாக இருக்கு" என்றான். செல்வராஜ் விரக்தியாக புன்னகைத்தபடி, "அதான் பீட்டர் வெளியே இருக்கிறானே" என்றான். "ஐயா, அவன் ஒரு கிறுக்கன். அவனை நம்பி எப்படி? இங்கே பாருங்க, அந்த கிறுக்கனை நம்பி தான் கிரேஸ் இத்தனை வருஷம் இங்கே தனியாக இருந்தா." ஏதோ நினைத்த அந்த பணியால், "சரிங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்" என்றபடி அந்த பெரிய பங்களா போன்ற வீட்டின் வாயிலுக்கு சென்று நின்று கொண்டான்.
செல்வராஜ் மெதுவாக மாடிப்படிகளில் ஏறி அங்கிருந்த ஒரு அறையின் கதவை திறந்தான். குப்பென்று ஒருவித வாடை அடித்தது. உள்ளே அலமாரிகளில் மனித மண்டையோடுகள் இருந்தன. எதை பற்றியும் சட்டை செய்யாமல் அங்கு மூலையில் இருந்த ஒரு அலமாரியை மிகவும் பிரயத்தனப்பட்டு நகர்த்தினான். அதன் பின்னால் சுவற்றில் இரும்பு பாதுகாப்பு பெட்டி போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. செல்வராஜ் அந்த அறையின் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த கிரேஸின் தந்தை பிரான்சிஸ் சேவியரின் போட்டோவிற்கு பின்னால் கையை விட்டு துளாவினான். சில வினாடிகளில் ஒரு இரும்பு சாவி அவனுடைய கையில் அகப்பட்டது. அதை எடுத்து பார்த்தவன் பெருமூச்சு விட்டபடி, என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் யாராவது இந்த உலகத்தில் இருப்பாங்களா என்ன என்றபடி அந்த அலமாரிக்கு பின்னால் சுவற்றில் இருந்த இரும்பு பெட்டி போன்ற அமைப்பை திறந்தான். அதே நேரம் பங்களாவிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த அந்த சர்ச் பணியால் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தபடி கேட்டிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேனை அருகில் அழைத்தான். பீட்டர், வத்தி பெட்டி இருக்கு. பீட்டர் ஒன்றும் பேசாமல் கேட்டிற்கு அருகில் இருந்த அறைக்குள் சென்று ஒரு தீப்பெட்டியை எடுத்து கொண்டு வந்து அந்த சர்ச் பணியாளிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் கேட்டிற்கு அருகில் சென்று நின்று கொண்டான். சிகரெட்டை பற்ற வைத்து 2 இழுப்பு இழுத்த அந்த சர்ச் பணியாளின் தலைக்கு மேலே ஒரு காகம் பறந்து சென்று அந்த பங்களாவின் ஜன்னலின் மேல் உட்கார்ந்தது. சிகரெட்டை புகைத்து கொண்டே அந்த சர்ச் பணியால் பார்க்க மேலும் 2 காகங்கள் அதே ஜன்னலிற்கு அருகில் சென்று உட்கார்ந்தன. அந்த ஜன்னல் கண்ணாடிகள் கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்டு சூரிய வெளிச்சம் அந்த அறைக்குள் நுழையாதவாறு இருந்தது. அதே நேரம் அந்த அறைக்குள் இருந்த இரும்பு பெட்டியில் இருந்து ஒரு சிறிய மரத்தினால் ஆன பெட்டியை வெளியில் எடுத்தான் செல்வராஜ். அதை திறந்து பார்த்தவன் மெல்லிய குரலில், இதுதான் உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டான். பிறகு அங்கிருந்து வெளியேறியவன் மற்ற அறைகளுக்குள் சென்று மேலும் சில பொருட்களை எடுத்து ஒரு சிறிய ஷோல்டர் பேக்கில் வைத்து கொண்டான். அங்கிருந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தவனுக்கு தானாக கண்கள் கலங்க ஆரம்பித்தது. எவ்வளவு பிடிவாதக்காரி! யாருக்கும் எதற்காகவும் வளைந்து கொடுக்காத குணம். அதே சமயம் ஒருவரை பிடித்து போய்விட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கும் நல்ல குணம் கொண்டவள். சோஃபியா ஹேசல் என்று 2 குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்கள்தான் அவளுடைய மொத்த உலகமும். கண்ணை இமை காப்பதைப் போல பார்த்து கொண்டாள். ஆனால் விதி யாரை விட்டது? ஹேசல் இறந்த பொழுது கிரேஸை எவராலும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஹேசல் உடலை அவளிடமிருந்து பிடுங்கிச் சென்றுதான் அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது. பழைய நினைவுகள் செல்வராஜின் மனக்கண்ணில் நிழலாடின. சோர்வாக கட்டிலில் உட்கார்ந்தான். என்னை தனியா இங்க விடுறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. நீ கொடுத்த இந்த வாழ்க்கை உன் கையால போகுதுன்னா எனக்கு அது சந்தோஷம்தானே என்று நினைத்து கொண்டான். ஹேசல் இறந்ததுக்கு நீ காரணம் இல்லை கிரேஸ், அது இயற்கையோட சதி. அது ஏன் கடைசி வரைக்கும் உனக்கு புரியவே இல்லை என்று சப்தமாக சொல்லியபடி கட்டிலில் இருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான். உன் வழி எனக்கு புரியும் கிரேஸ், ஆனா அதுக்காக நீ தேர்ந்தெடுத்த பாதை தான் ரொம்பவே தப்பானது. நீயும் எங்க கூட லண்டனுக்கு வந்திருக்கணும் என்று தனக்குத்தானே பேசியபடி மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தவன் அந்த சர்ச் பணியால் ஹாலில் நிற்பதை பார்த்தான். வெலவெலத்தபடி அவன் நிற்பதை பார்த்து, என்ன ஆச்சு என்றான். ஐயா, வெளியே நிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த பீட்டர் வெளியே தானே நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயா, அவன் கிறுக்கன், நான் புள்ள குட்டிக்காரன். அதுவும் இல்லாம இந்த பங்களா பக்கம் இப்பெல்லாம் பகல் நேரத்திலேயே யாரும் என்றவனை இடைமறித்த செல்வராஜ், சரி கிளம்பலாமா என்றபடி வீட்டை விட்டு முதல் ஆளாக வெளியே வந்தான். வீட்டிற்கு வெளியே வந்த செல்வராஜின் முகம் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அந்த பங்களாவை சுற்றிலும் ஆங்காங்கே 100க்கும் மேற்பட்ட காகங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தன. இவ்வளவு காகங்கள் இருந்தும் ஒரு காக்க கரையிற சத்தம் கூட கேட்கவே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் நின்றான். ஆனால் உண்மையில் அந்த காகங்கள் அனைத்தும் அவனுடைய ஷோல்டர் பேக்கையே பார்த்து கொண்டிருந்தன. சர்ச் பணியால் ஓட்டமும் நடையுமாக சென்று காரில் ஏறிக்கொண்டு அதை ஸ்டார்ட் செய்தான். காரை ஸ்டார்ட் செய்தவுடன் காரின் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் செல்வராஜ். கார் கிளம்பும் போது செல்வராஜ் கேட்டிற்கு அருகில் நின்று கொண்டிருந்த பீட்டரை பார்த்து, நீ சர்ச்சுக்கு வரலையா என்றான். அதற்கு அவன் தலையை குனிந்து கொண்டே இல்லை என்பதை போல தலையை ஆட்டினான். செல்வராஜும் அந்த சர்ச் பணியாலும் காரில் சென்றுவிட பீட்டர் தலையை குனிந்தபடி திரும்பி ஹேசல் கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நடந்து கொண்டே, கிரேஸ் பாப்பா எப்படி இங்க தானே வரப்போறாங்க என்றான். அதே நேரம் செல்வராஜ் சென்று கொண்டிருந்த காரை ஒரு கருமேகம் தொடர்வதைப் போல அந்த காக்கை கூட்டம் பின்தொடர்ந்து சென்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.